இன்றைக்கு அம்மாவை போல் முடிவெடுக்கக்கூடிய ஆளுமை திறன் கொண்டவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்றால் அன்றைக்கு சட்டமன்றத்தில் அவர் தவறு என்று அவர் உணர்ந்திருந்தால் அன்றைக்கு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியதான. காரணம் அவருக்கு 4.5 வருஷம் ஆட்சியை செலுத்தணும், அதிகாரத்தில் நீடிக்கணும், அதிகார வெறி. அதனால எல்லாத்தையும் தாங்கிட்டு அன்னைக்கு முதலமைச்சர் என்கிற பதவிக்காக வேண்டி அத்தனை சகிச்சு போனாரு. ஆனா இன்றைக்கு ஆட்சி தோத்த பிறகு, அவராலே ஆட்சியை இழந்த பிறகு, ஆட்சி இருந்தால் நான் முதலமைச்சர், தோற்றால் கட்சிக்கு நான் தலைவர் என்ற அடிப்படையில் தான் ஒற்றை தலைமை என்று வந்தார். தயவு செய்து புரிஞ்சுக்க, முழு மனதோடு முழுவதுமாக நாங்கள் பிரச்சாரம் செய்தோம். தென் மாவட்டங்களுடைய தோல்விக்கு 10.5% உள் ஒதுக்கீடு, மிகவும் எம்பிசியில 106 சமுதாயத்தை பகிச்சுக்கிட்டாரு. அந்த 106 சமுதாயத்தில் பெருவாரியா வாழக்கூடிய சமுதாயங்கள் தென் மாவட்டங்கள் அடங்கும். அதே மாதிரி திருச்சி மண்டலத்தில் அடங்கும். எனவே இவர் ஒரு தேவையில்லாம அந்த கூட்டத்தொடருடைய கடைசி நாளில், கடைசி நிமிடத்தில் இவர் சேலம் மாவட்டத்திற்கு எது உகந்ததோ, தன்னுடைய வெற்றிக்கு எது உகந்ததோ அதற்காக சுயநலத்தோடு 10.5 அண்ணன் OPS அவர்கள் எச்சரித்தும் இவர் கொண்டு வந்தார்.